பொதுவாவே வந்து எங்கனா நம்ம சாப்பிட போறோம், எங்கனா போறோம்னு வச்சுங்களேன், சின்ன பசங்களா இருந்தாப்பா, சின்ன பசங்கலாம் ஃபர்ஸ்ட்டு உட்கார வைப்பாங்க. பசி தாங்க மாட்டாங்க அப்படின்ற மாரி முதல்ல உட்கார வச்சாங்க. வந்ததிலேயே நான் தான் ரொம்ப சின்ன பையன். முதல்ல என்ன கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. சரி, உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பா ஜனநாயகம் ஜனநாயகம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பேசுறப்போ லைட்டா ஒரு வார்த்தை மாறுனா கூட, இவன் யாருக்காக பேசுறான் அப்படின்ற மாரி புரிஞ்சிரும். ஸோ டைரக்ட்டா வந்து டெமோக்ரசி, ஜனநாயகம் அத குறித்து உங்ககிட்ட பேச விருப்பப்படுறேன். பொதுவா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடியது ஒரு ஜனநாயகமான இந்தியாவான்னு கேட்டா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்ம இருக்கக்கூடியது ஒரு ஜனநாயகமான ஒரு இந்தியா தான். குறிப்பா உலகத்திலே ரொம்ப ஜனநாயக தன்மை உள்ள ஒரு நாடு எதுன்னு கேட்டா, நம்ம கண்ண மூடின்னு சொல்லலாம். நம்ம இந்தியான்னு சொல்ட்டு. ஏன்னா, அந்த அளவுக்கு நமக்கான ஜனநாயகம் இந்தியாவிலே வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஜனநாயகம் வந்து இந்தியாவுல எப்படி கையாளப்படுதுன்னா, முக்கியமான துறைகள் மூலமா தான் ஜனநாயகம் கையாளப்படுது. ஒன்று நீதித்துறை, இன்னொன்று நிர்வாகத்துறை, இன்னொன்று வந்து சட்டமன்றம், பாராளுமன்றம் அதன் வழியா வரக்கூடிய ஜனநாயகம். இந்த 3 வழியாக தான் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படுகின்றது. இது எல்லாவற்றுக்கும் மூலமாக இந்த ஜனநாயகம் எங்கட அடங்கியிருக்குன்னு கேட்டா, அது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் அடங்கியிருக்கிறது. அந்த ஒரு புத்தகம் மட்டும் நமக்கு இல்ல அப்படின்னா, நமக்கெல்லாம் ஜனநாயகம் என்பதே கிடையாது. அந்த புத்தகத்தை நமக்கெல்லாம் எழுதிக் கொடுத்தவர், நம் எல்லோரும் மனிதர்களாக தலைநிமிரச் செய்த புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர். அவருடைய மூலமாக தான் இந்தியாவிலே ஜனநாயகம் இன்று நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. சரி, ஜனநாயகம்னாலே பொதுவா என்னப்பா ஓட்டு போறது தானே, சுருக்கமா விஷயத்துக்குள்ள வாங்க அப்படின்ற மாரி நீங்க சொல்ல நினைக்கலாம். சரி, ஓட்டு போறதுன்றது எல்லாருக்குமே கிடைச்சுச்சா அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? நம்ம இந்தியாவினுடைய வரலாறு என்பது பல்வேறு காலகட்டங்கள்ல பல பேர் வந்து இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அப்படி நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரலாற்றை பார்த்தீங்க அப்படின்னா, யாரா ஓட்டு போடுவான்னா, யாரெல்லாம் பட்டா வெடிச்சிருந்தாங்களோ, யாரெல்லாம் வந்து பட்டம் படிச்சிருந்தாங்களோ அவங்க மட்டும் தான் வாக்கு அளிப்பாங்க. யாரு வந்து பட்டா வச்சிருந்திருப்பாங்க? யாருக்கிட்ட நிலம் இருக்கோ அவங்க மட்டும் தான் அதுக்கான பட்டா வச்சிருப்பாங்க. அப்போ இந்தியாவிலே நிலம் என்பது எல்லோருக்கிட்டும் கிடையாது. இன்னும் விளக்கமாக சொல்லப்போனால், எல்லா சமூகங்களும் நில உடைமை சமூகங்களாக இல்லாமல் இருந்தது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்லது சில ஆதிக்க சமூகங்கள் மட்டும்தான் இங்கே நிலம் வைத்திருந்தார்கள். அவர்கள் மட்டும்தான் தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய சூழல் வந்து இருந்தது. அப்ப என்றைக்கு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து இயற்றப்படுகின்றதோ, அன்றைக்கு தான் 21 வயது வயந்த அனைவருக்குமே வந்து வாக்குரிமை வந்து குடுத்தாங்க. பின் நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, அது 18ஆ மாறிச்சு. வயது வந்தோர் அனைவருக்குமே வாக்குரிமை அப்படின்றது கிடைக்கப்பட்டுச்சு.